கொஞ்சம் இருங்க சார், அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ எப்படி மச்சான் இங்க வருவா? இங்க பிரச்சனை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. வரல. வசுந்தராவுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா? அப்படின்னா போலி விவசாயியை அனுப்பி இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண நீதான் ஐடியா கொடுத்திருப்ப. எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தி வரப்போறதும் இல்ல, நீ நினைக்கிறது நடக்க போறதும் இல்ல. ரகுராம், நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு உனக்கு தோல்விதான். வணக்கம் மேடம். என்ன வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. வசுந்தரா தேவி, எங்க இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இல்ல, அப்புறம் எதுக்காக எங்க இடத்துக்கு வந்து வேலி போட்டுக்கிட்டு இருக்க? நான் கேட்டப்போ நீங்க இடத்த கொடுக்கல. ஆனா நான் அனுப்பின ஆள் கிட்ட அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு இடத்த கரையும் பண்ணி தரேன்னு அக்ரிமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணிருக்கீங்க. என்ஜினியர் மேடம், அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். அண்ணே பாத்தீங்களாண்ணே? மேடம் இந்தாங்க மேடம். இதோ நீங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட். வந்தவன் என்னோட பினாமி தான். அப்போ இது எனக்கு சொந்தமாக போற இடம் தானே? அதான் ஏன் ஆளுங்களை விட்டு வேலை பார்க்க சொன்னேன். இந்த இடத்த பிரிச்சு பிளாட் போட்டு வித்துலான் இருக்கேன். ஒரு கிராமமே வந்து கூட்டு விவசாயம் பண்ண போறோம்னு சொன்னதுனாலதான் கிரயம் பண்ணிக்கலாம்னு நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்திருக்கவே மாட்டேன். அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்துடுறேன். பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேதி போட்டு அட்வான்ஸ் வாங்குனீங்களோ, கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ, இந்த இடம் அந்த நிமிஷத்துல இருந்து இருந்துதான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு மீதி பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கு.